இம்மட்டும் எபினேசர் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் யோசுவாவை பார்க்க போகிறோம். நாம் எப்பொழுதும் சொல்லுகிறபடி அந்த யோசுவாவினுடைய புஸ்தகம் என்றால் யோசுவா 24 அதிகாரத்தையுமே நம்ம பார்க்க முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு வசனம் ஒரு வருஷம் கூட பேசுகிறார்கள் தேவனுடைய தாசர்கள். ஆகையினால் இதெல்லாம் அப்படியும் நாம் பார்க்க முடியாது. ஆனால் முக்கியமான சில காரியங்களை பார்த்து அவைகளிலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, வேறு ஒரு நோக்கம் கிடையாது. இங்கே யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறது என்னவென்றால், மோசே மரித்த பிற்பாடு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எதிரே இருக்க நேபா மாலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அங்கே ஏறிட்டு அங்கே கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள தேசஸ்தானத்தையும் காட்டுறாரு. பிற்பாடு அங்கேருந்து இறங்கி அவனை மரிப்பார்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த உபாகமத்தின் புஸ்தகம் கடைசி அங்கே காரியங்களெல்லாம் அங்கே 34 உபாகம் 34:5 அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான் இருக்குது. இப்போ மோசே மரித்த பிற்பாடு தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை ஏற்படுத்துகிறார். அந்த இடத்துல யோசுவாவை ஏற்படுத்தி தொடர்ந்து ஜனங்களை வழிநடத்தி யோர்தானுக்கு இப்புறத்தில் 11 கோத்திரத்திற்கு அங்கே தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுத்தார். பிரியமானவர்கள், அப்படி யோசுவாவை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் யோசுவாவை தைரியப்படுத்துகிறார். அங்கே அவரை என்கரேஜ் படுத்துகிறார். தேவன் யோசுவா என்கரேஜ் பண்ணுறார். என்னன்னாக்கா, அங்கே யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லேபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். அங்கே 5வது வசனம் யோசுவாவுக்கு சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அப்படி என்று தேவனாகிய கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லி நிறைய அப்படியே சொல்லி கொண்டு வருகிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். அப்படின்னு தேவன் வாக்கு கொடுக்கிறார். அவனை என்கரேஜ் பண்ணுறார், அவனை பலப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார்னா, பலம் கொண்டு மிகவும் திடமனதாயிரு. அங்கே வசனம் பாருங்க, என்ன அழகாக சொல்லப்பட்டது. 7வது வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய நிர்மாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு. பலம் கொண்டுன்றது வேற, மிகவும் பலம் கொண்டு. இப்போ கர்த்தருடைய காரியங்களில் நாம் மிகவும் பலம் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மற்ற எல்லாத்திலும் மிகவும் பலம் கொள்ளுவோம். கோவப்படுறதுல, டென்ஷன் ஆகிறதுல, மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம பலன் கொள்வோம். கர்த்தருடைய காரியங்களில் மிகவும் பலன் கொள்ள மாட்டோம். கர்த்தருடைய காரியங்களில் மிகவும் உற்சாகம் அடைய மாட்டோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா 11 கோத்திரத்துக்கு ஒன்று பிரித்து கொடுக்க வேண்டியது இருக்குது. நீ மிகவும் பலன் கொண்டு அந்த திடமனதாக ஸ்ட்ராங்காக இருன்றார். நான் இருக்கிறவங்க கூட. எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தைங்க, ஒரு வார்த்தையாக சொல்கிறார். ஆனால் இது உண்மையிலே ஒரு வாக்கு தத்தத்தை விட மேலாக இருக்குது. இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், கர்த்தர் இம்மட்டும் எபினேசராக இருக்கிறார். இம்மட்டும் எபினேசராக என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஒரு பெரிய ஊழியர் போயிட்டா, ஐயோ போயிட்டாரே, அவ்வளோதான், என்ன பண்ணுறது, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவரே, ரதமும் போயிடுச்சு, குதிரையும் போயிடுச்சு, நாங்கள் எப்படி தான் நீங்கள் நடக்க போகிறோன்னு. இல்லை இல்லை இல்லை, கிரேட் மேன் போகலாம், கிரேட் தேவனுடைய மனிதர்கள் போகலாம், ஆனால் கிரேட் காட் இஸ் தேர். அங்கே விசேஷித்தமான, அங்கே மிகவும் மேன்மையான, ஆச்சரியமாய் வழி நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
ஒரு மோசே போனால் என்னங்க, 10 மோசேயை போல உள்ள யோசுவாக்களை தேவன் எழுப்புவார். அருமையானவர்களே, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இம்மட்டும் எபினேசராக இருக்கிறபடினாலே நம்ம ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணணுங்க. நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணோம். அதன் பிறகு 2ஆம் அதிகாரத்தில் அவங்க எரிகோவை வேவு பார்க்க அனுப்புகிறாங்க. எரிகோவை வேவு பார்க்க அனுப்புகிறாங்க. 2 பேர் அனுப்புகிறார் யோசுவா. அந்த 2 பேர் போய் எரிகோ கோட்டை மூலம் அவங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்க தாண்டிக்கிண்டு எப்படியோ போயிட்டு அங்கே எரிகோ வேவு பார்க்குறாங்க. 2 பேர் அந்த உளவு அவர் அனுப்பின அந்த துறையில் 2 பேர் செலக்ட் பண்ணி அனுப்புகிறாரு. அந்த 2 பேர் அந்த எரிகோ அந்த பட்டணத்தில் இருக்கிற முழு ராஜாவுக்கு ஆட்களுக்கு அவங்க டிமிக்க கொடுக்குறாங்க. எவ்வளோ ஞானங்க, எவ்வளோ அறிவுங்க அந்த நாட்களில். அதனால தான் இன்னும் அவங்களுடைய உளவுத்துறை ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு காரியம் சொல்லணும்னா நேரம் ஆகிடும், அதனால் நான் தாண்டி போகிறேன். 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இஸ்ரவேலுடைய எல்லைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி நம்ம காசாவை பற்றி பேசுகிறோம், இஸ்ரேல் பற்றி பேசுகிறோம், அவங்க நடக்கிற சண்டையை பற்றி பேசுகிறோம். இஸ்ரேல் யாருக்கு சொந்தம் எல்லாம் இங்கே இருக்கிற எனக்கு எந்த கவலையுமே இல்லை. இது யூடியூப் சேனலை நடத்துகிற அந்த ஊழியரை நீங்கள் போய் கேட்குறதுக்கு பதில் அவர்கிட்ட என் நம்பர் கேட்டு என்கிட்ட வந்து கேளுங்க. நான் சொல்கிறேன், நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. இஸ்ரவேல் யாருக்கு சொந்தம்னு கடவுள் அன்னைக்கு சொன்னார். இப்பொழுது இருக்கிற காசா மக்கள் பைபிளில் சொல்லப்பட்ட பெலிஸ்தேர்கள் அல்ல. காசாவில் இருக்கிற கமாண்டரில் ஒரு கமாண்டர்கிட்ட CNN செய்தி, நான் போன சேனலுக்கு போன பகுதிக்கு முன்பகுதியில் பேசியிருக்கேன், அதை மறுபடியும் சொல்கிறேன். CNN செய்தி அங்கே பேட்டி எடுக்கும்பொழுது, இவ்வளோ டனல் கட்டியிருக்கீங்களே, இவ்வளோ ஹாஸ்டேஜ் பிடிச்சி வச்சுருக்கீங்களே, இப்போ நடந்த சம்பவம், இப்போது அந்த பிணை கைதிகளாக இருக்கும்போது இவ்வளோ டனல், இவ்வளோ சுரங்கங்களை கட்டி வச்சுருக்கீங்க, இவ்வளோ பிணை கைதிகள் ஹாஸ்டேஜ் உங்ககிட்ட இருக்கிறாங்க 200க்கு மேலே, 250 ஹாஸ்டேஜுக்கு மேலே. நீங்கள்லாம் அந்த சோல்ஜர்ஸ்லாம் உள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க, மேலே இருக்கிற அந்த பாலஸ்தீனியர்களுக்காக நீங்கள் இந்த டனலில் கொண்டு போகலாமான்னா, அந்த காசாவினுடைய அந்த போராளி தளபதியில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க செத்தா எங்களுக்குன்னா சாவல்னா எங்களுக்குன்னா அவங்க ஒரிஜினல் உண்மையான பாலஸ்தீனியர்கள் கிடையாது, அவர்கள் இடையிலே வந்தேரிகளான அரபியர்கள் பேட்டி கொடுத்தார். CNN இருக்குது, கேட்டு பாருங்க. உலகம் முழுவதும் இந்த நியூஸ் போச்சு. எல்லாம் வாய மூணு தானே இருந்தீங்க, ஒரு மீடியாக்காரன் ஒரு பத்திரிகைக்காரங்க பேசலையே. அப்போ இடையில வந்த அரேபியர்கள் தான் இவர்கள் பாலஸ்தீனியர்களாக மாறி போனாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தது யாரு? அருமையானவர்களே, இங்க கடவுள் சொல்றாரு, அங்க எல்லைகளை சொல்றாரு யோசுவாவின் இடத்துல. அங்க 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வனாந்தரமும் இந்த லீபனோனும், பாருங்க, வனாந்தரம், அவங்க இருக்கிற வனாந்தரம், இந்த லீபனோனும் தொடங்கி அங்க ஸ்டார்ட் ஆகுது. லீபனோன்ல ஸ்டார்ட் ஆக தொடங்குதுங்க எல்லை. இஸ்ரேல் எங்க அங்க சொல்லியிருக்கிறாரு தேவன். ஆனா இப்ப அதெல்லாம் அவங்க கையிலே இல்லை. குறுகிய இஸ்ரேல கையில வச்சுருக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறாங்க. பைபிள் இருக்குது, நீங்க பைபிள் பொய்ன்னு சொன்னா நாங்க உங்ககிட்ட பேச தயாரா இல்லை. நீங்க பைபிளை நம்புனா நான் உங்ககிட்ட பேசுவேன், ஏன்னா நான் பைபிள் இருக்கிறத நம்புறேன். நீங்க எதை நம்புறீங்க, எதை காட்டுறீங்க? உங்ககிட்ட என்ன மேப் இருக்குது, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது நீங்க பேசுறதுக்கு? இல்ல, இங்க சொல்லுது பாருங்க, வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதி வந்து யூப்ரட்டிஸ் நதி எங்க இருக்குது? ஈராக்ல ஓடுதுங்க. ஐபிராத் நதி ஈராக்ல ஓடுது. அதுதான் மெசபொத்தோமியான்னு பைபிள் சொல்லுது. மெசபொத்தோமியானா தீவு, தீபகற்பம், மெசபொத்தோமியா. வரலாறுல நம்ம ஸ்கூல்ல தான் படித்தோம். தீவுனா சுத்தி தண்ணி, நடுவில் இருக்கிற இடம் பேருக்கு தீவு. தீபகற்பம்னா 3 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் இடம். நம்ம இந்தியா வந்து தீபகற்பம். மெசபொத்தோமியா அப்படின்னா 2 பக்கம் இடமும் நடுவில் தண்ணி போறதுக்கு பேரு மெசபொத்தோமியா. அப்படி 2 பக்கமும் பூமி, நடுவில் ஒரு பெரிய நதி போற ஐபிராத் நதி. உலகத்தில் ஈராக் மாத்திரம்தான். அப்போ அங்க இருந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இஸ்ரேலுக்கு வாக்களித்த இடம் பாருங்க. ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். பார்டர் இந்தியா பார்டர், இது கோரக்பூர், பீகார் பக்கம் கோரக்பூர்.
உத்தரப்பிரதேச பக்கம் கோண்டா, நாங்களாம் போய் வந்தோம், அதனால சொல்கிறேன். ஒரு ரோடு, அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் நேபாள், இந்த ரோட்டு பக்கம் இந்தியா. அப்போ இஸ்ரவேலுடைய தேசம் இன்னைக்கு அவங்க கையில் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தான் ரெண்டாவது அதிகாரத்தில் வேவுக்காரர் அனுப்புறாரு. அவங்க போய் அந்த வேசியின் வீட்டில் தங்குறாங்க. வேசி அவங்கள காப்பாற்றுறாங்க. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை குறித்து எங்களுடைய இருதயமெல்லாம் கரைஞ்சு போச்சு, உங்களை கொண்டு தேவன் செய்த காரியம் செங்கடலை பிளந்ததெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு எங்கள் இருதயம் கரைந்து போய் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். செங்கடலை பிரிச்சது 40 வருஷம் முன்னாடி. இந்த சம்பவத்துக்கு செங்கலை பிரிக்கிறதுக்கு 40 வருஷம் டிஃப்ரெண்ட். யோசுவா வேவுக்காரர்கள் அனுப்புகிறாரு எரிகோக்கு. அந்த வேசியை சொல்கிற காரியத்துக்கும் செங்கடலை பிரிக்கிறதுக்கும் 40 வருஷம் டிஃப்ரெண்ட். 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது கணக்கு போட்டா. 40 வருஷமா ஒருத்தன் தொட நடுங்கி மாதிரி நடுங்கிட்டு இருக்கிறான். 40 வருடமானாலும் 50 வருடமானாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் ஜெயிக்க முடியாது, அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். அதனால இவங்களை நசிக்கலாம் நொடிக்கலாம், இவங்க பன்னாட பரதேசி ஒன்றுமல்ல, இவங்க அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் கங்கணம் கட்டலாம். நாங்கள் அடிக்க மாட்டோம், நாங்கள் ஒரு பெரிய அடியால் வச்சிருக்கிறோம். எங்க தாதா கை வச்சார்னா யாருமே திருப்பி அடிக்க முடியாது. நாங்கள் அடிக்க வேண்டியதே இல்லை. எங்கள் பாடி கார்டு உலகத்தில் அவர் மாதிரி யாருமே பாடி கார்டு கிடையாது. பரலோகத்தின் தேவனே எங்களுடைய பாடிகளுக்கெல்லாம் காடாக இருக்கிறார். எங்களுடைய சரீரத்திற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் காடாக இருக்கிறார். எங்கள் பாடி கார்டு அவர் தான். அவர் இருக்கிறதுனால தான் நாங்கள் எதுக்குமே பயப்படுறதில்லை. அருமையானவர்களே, அவங்கள காப்பாற்றுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் இருதயமும் கரைஞ்சு போச்சு. இது என்னன்னா, பயந்து போயிருக்கிறான், நடுங்கி போயிருக்கிறான், ஆனால் பயப்படாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கொரோனா வந்தது, எல்லாருமே பயந்துட்டாங்க. இப்போ கொரோனா போயிடுச்சு, மறுபடியும் யார் தெரியுமா நாங்கள், நீ யார் மனிதன், நீ யார் மனிதன், நான் யார் மனிதன், நீ எங்கே சாப்பிடுகிறாய், வாயினாலும் சாப்பிடு, நானும் எல்லாம் நம்மளாம் மனுஷங்க. நம்ம கடவுளுக்கு விரோதமாக போராட முடியாதுங்க, தேவனுக்கு விரோதமாக போராடவே முடியாது. அருமையானவர்களே, அங்கே அவங்களாம் அப்படி தான், அவங்களுடைய இருதயம்லாம் கரைஞ்சி வச்சு சோர்ந்து போச்சுன்னு அவன் சொல்கிறா. வேசி அவங்களாண்ட சொன்னதை அந்த 2 உளவுத்துறைக்காரங்க இன்டெலிஜென்ஸும் போயிட்டு அவங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்படி என்ன பார்த்தோம், அவங்கள காப்பாற்றுறது சிவப்பு நூல் தொங்க விட்டு வந்திருக்கிறோம், அதான் அடையாளம். நம்ம ஒருவேளை நம்ம போய் ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் அவங்கள காப்பாற்றணும்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் இப்போ எரிகோ ட்ராவல் பண்ணுறது கர்த்தர் அவங்கள சொல்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் வரார். என்னென்னா, ஓகே ஐ ஆம் ரெடி, நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, எல்லாம் ரெடி, இப்போ நான் ரெடி, இப்போ நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களை எல்லாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறான்னு சொல்லிட்டு அங்கே என்ன 3ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்க யோர்தானை நோக்கி போகணும். ஏன்னா அந்த யோர்தானை தாண்டினா தான், அந்த நதியை தாண்டினா தான் அங்கே எரிகோக்குள்ளே போக முடியும். அது மதில் சவுறு இருக்குது, அதில் எல்லாம் போக முடியும். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2வது வசனம். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் அதை சுமக்கிற லேவியராக ஆசாரியையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். ஜனங்களையும் பின் செல்ல சொல்கிறாங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சு போக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை ஜனங்கள் யாருமே பார்க்க முடியாது. கர்த்தருடைய பெட்டி யாரும் பார்க்க முடியாது. நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், பைபிள் படிக்கும் போதெல்லாம் பெட்டி அப்படி கண்ணு எதிர்க்க போவோம், எல்லா கோத்திரமும் அப்படியே பார்த்துக்கினே கிடையவே கிடையாது. அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஆசாரிகள் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவே இருக்குது. அவங்க தான் அந்த மேலே இருக்க துணி எடுக்கணும், எல்லாம் எடுக்கணும், மூடி இருக்கிற கேருபீன்கள் அந்த மூடி தான் கிருபாசனம், அதெல்லாம் எடுக்கணும், மூடணும், கொள்ளணும், சுமக்கணும். அதன் பிறகு எங்கேயோ ஜனங்க வரணும் பின்னாடி. பெட்டியை சுமந்து கொண்டு போய் யோர்தானில் போக சொல்கிறாங்க. அங்கே 13வது வசனம் என்ன சொல்கிறதுனா, சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தரின் பெட்டி சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடுகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். கர்த்தர் யோசுவான்னு சொல்ல, யோசுவா ஜனங்களாண்ட ஆசாரியங்களாம் சொல்கிறாரு,
ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்கள் புறப்பட்டார்கள். 14வது வசனம். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் அப்படியே நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்குள் ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே நடந்து போனார்கள். அதாவது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டுதுங்க. விரல் தண்ணியில் பட்டுது. அந்த விரல் தண்ணியில் பட்டுது. பட்ட உடனே கரை புரண்டு ஓடி வருகிற யோர்தான் அப்படியே நிற்குது. வாட் இஸ் a கிரேட் காட். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேணாமா? இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இம்மட்டும் எபினேசர். அதெல்லாம் தண்ணி அப்படியே நிற்குது. நின்று தேவனுக்கு தம்முடைய ஜனங்களை வழி நடத்துறதுக்கு எதுவுமே இயற்கை எந்த சட்டத்திட்டமும் அவர் முன்னாடி நிற்காது. லாஜிக்கே இல்லாமல் பண்ணிடுவார். நம்ம லாஜிக் பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் லாஜிக் பிரகாரம் நடக்கணும். லாஜிக்கு தேவன்கிட்ட லாஜிக் இல்லையே. கடலுக்கு இது கப்பலில் போனோம், இதான் லாஜிக். அவர் எது கப்பல் கடலை கழிச்சு முடிஞ்சு போச்சு. லாஜிக்கே இல்லை. கடல் செங்கடலை கலக்கிறதுக்கு போட்டு வேணும், போகிறதுக்கு நீச்சல் அடிக்கணும். உள் நீச்சல், அந்த நீச்சல், காக்கா நீச்சல், பறவை நீச்சல், என்ன நீச்சல் அடிக்கணும். போட்டில் போனோம், எல்லாம் போனோம். எதுக்கு? கடலுக்கு இஷ்டம் முடிஞ்சு போச்சு. லாஜிக்கே இல்லாமல் பண்ணிடுவார் தேவன். உங்களுக்கு எனக்கு தான் லாஜிக், அவருக்கு லாஜிக் கிடையாது. லாஜிக் இல்லாமல் இந்த இந்திய தேசத்தில் தேவன் கிரியை செய்து விடுவார். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இம்மட்டும் எபினேசர். நன்றியோட ஸ்தோத்திரம் பண்ணணுங்க. நம்ம எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நடத்துகிற தேவன் அவர் அல்லவா, நம்மை உருவாக்கிற தேவன் அவர் அல்லவா, நமக்காக இந்த உலகத்தில் வந்த உயிரையே கொடுத்தாரே, நம்மளை கைவிட்டுருவாரா? விடமாட்டார். நம்மளை நடத்துவார், நம்மளை போஷிப்பார், நம்மை காப்பாற்றுவார், நம்மளை அரவணைப்பார். அதனால் நம்ம எது குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்து குறித்தும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பூமி அனைத்தும் கர்த்தருடையதுன்னு வேதம் சொல்லுது. நான் என் வார்த்தையை சொல்லலை. என் வார்த்தையை சொன்னால் நீ என்னை 1000 கேள்வி கேட்கலாம். நான் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதுன்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்கிறேன். நான் இதை நம்புகிறேன். நான் இந்த வேதத்தை விசுவாசிக்கிறேன். அதனால் நான் தைரியமாக பேசுகிறேன். பைபிள் சொல்லுது, நான் சொல்கிறேன். அருமையானவர்களே, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. வால் பட்ட உடனே தண்ணி நின்று போச்சு. ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு நிற்கிறார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு நிற்கிறார்கள். வெகு நேரம் 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், குழந்தைகள், ஆடு மாடு, சொத்து, பனிமுட்டுகள், கூடாரங்கள், மாட்டு வண்டி, அந்த வண்டி, என்னென்ன கை வண்டி, என்னென்ன ஏற்கலப்பைகள் எல்லாம் போகிறதுக்கு எத்தனையோ மணி நேரம் ஆயிருக்கும். அத்தனை மணி நேரம், அத்தனை அவரும் அந்த ஆசாரியர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற ஆசாரியர்கள்லாம் டிஃப்ரெண்ட்டு. இன்றைக்கு இருக்கிற ஆசாரியர்கள் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. பாருங்கள், எங்களுக்கெல்லாம் ஊழியர் ஏசி போட்டு எங்களை பேச வச்சுன்னுக்கிறாரு. அன்றைக்கி இருக்கிற ஆசாரியர்கள் மணிக்கணக்காக அவர் கணக்காக நின்றுக்கிறாங்க. தண்ணீர் குவியலாக இருக்கிறது. ஜனங்கள்லாம் போகிறாங்க. ஜனங்கள்லாம் போகிறவர்களும் அந்த யோர்தான் நதியின் நடுவில் நிற்கிறாங்க. என் ஜனங்கள் போக வேண்டும், என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், என் ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், என் நாடுகள் கரை சேர வேண்டும், என் மக்கள் கரை சேர வேண்டும். தேவன் என்னிடத்தில் கொடுத்த எல்லா ஆடுகளும் கரை சேருகிற வரையிலும் என் கால் மேலே போகாது, நான் நடுவில் இருப்பேன். ஒருவேளை நடக்காது, ஒருவேளை கற்பனை பேசுகிறேன். இந்த காலத்தில் இந்த காலத்துக்குரிய கற்பனையில் பேசுகிறேன், அங்கே இல்லை, வேதத்தில் அது இல்லை. ஒருவேளை ஏதாவது நடந்தாலும் என்னை தாண்டி தான் என் மக்களுக்கு நடக்க வேண்டும் என்கிற ஒரு 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 அர்ப்பணிப்பு வேணுங்க ஆசாரியர்களுக்கு.
அன்னைக்கு இருக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்து தண்ணியில் கால் வச்சு தண்ணி ஓரமான உடனே தண்ணியெல்லாம் நின்ன உடனே மீதி இருக்கிற தண்ணியில்லாத தரையில் நடந்து ஆற்றினுடைய நடுவில் நின்றுட்டாங்க. ஆறுனுடைய நடுவில் நின்றுட்டாங்க. ஜனங்கள்லாம் போன பிறகு இவங்க போனாங்க. அவங்க போனாங்க, டைமும் போகுது. அருமையானவர்களே, இதை நினச்சி 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 ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆசாரியர்களே, தேவனுடைய ஊழியர்களே, போதகர்களே, முழு நேரம் மிஷனரிகளே, யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன், தைரியமாக சொல்லுகிறேன், இந்த 31 வருட கிறிஸ்துவ வாழ்க்கையிலேயும் அநேக இடங்களில் தெருக்களில் நின்று கிராமங்களிலேயும் இந்தியாவின் பல பகுதியிலும் சுற்றி வந்த நான் கண்ட காட்சியிலே நான் ஆதங்கத்தோடு பேசுகிறேன். உங்கள் மக்களுக்காக, உங்கள் ஆடுகளுக்காக நீங்கள் ஜீவன் கொடுக்கவும் தயாராக இருக்கிற ஆசாரியனே உண்மையான ஆசாரியான். அவனே தேவன் தெரிந்தெடுத்த கோகாத்தின் புத்திரனாக இருப்பான். மற்றபடி இல்லைன்னா நீ கூலிக்கு வேலை செய்கிற ஓனாய். ஆடு கூட இல்லை, வேலையாளும் கூட சொல்ல ஓனாய். ஐம் ஸோ வெரி சாரி, நான் அதை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். தியாகம் வேணுங்க, தியாகம் வேணும். கர்த்தர் சொல்லிட்டாரு, என்ன வலிச்சாலும், என்ன வேதனை இருந்தாலும், என்ன பசி, எத்தனை மணி நேரம் ஆயிரம் யோசனை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு குருத்தோலை ஞாயிறு நடக்கிறேங்க, அந்த தெருவிலேருந்து இந்த முனை வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 6 லட்சம் புருஷர்கள் மட்டும், குழந்தைங்க, பெண்ஜாதிங்க, ஆடு மாடு சொத்து கூடாரம் இதெல்லாம் கடக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகிருக்கும்? இதெல்லாம் லேசு கிடையாதுங்க. வச்சுட்டு நிற்கிறாங்க தேவனுடைய ஆசாரியர்கள். எவ்வளவு ஆசாரியன் புலம்புனாங்களா? அறிக்கை கொடுத்தாங்களா? ஐயோ, நான் சுமந்தது எவ்வளோ, நான் பட்ட பாடு எவ்வளோ, நான் அதை சுமந்தேன், 40 வருஷம் இங்கே வந்து கஷ்டப்பட்டேன், எப்படிப்பட்ட. நீங்கள் நல்லா இருக்கல, நீ பட்ட பாடுக்கு நீ பலன் அனுபவித்திருக்கிறாய் அல்லவா? அந்த காலத்து மிஷினரிமார்கள் சொல்லலைங்களே, நான் பட்ட பாடு எவ்வளோ, நான் கஷ்டம். அவங்க குடும்பங்கள்லாம் நம்ம நாட்டில் வந்து செத்து இன்றைக்கி அடையாளமே இல்லை. அவங்க குடும்பம்லாம் எங்கே இதுன்னே தெரியாது. ராக்லன் தொப்பியில் கூழ் வாங்கி குடிச்சு செத்தார். பாழடைஞ்சிக்குது சிவகாசியில் அவருடைய கல்லறை, போய் பாருங்கள். ரெங்கல் தோப்பை கன்னியாகுமரியில் என்ன அவங்களாம், என்ன அவங்க கல்லறைகள் பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆகையினாலே தேவன் நம்ம இப்படி வழி நடத்திருக்கிறார். நாம் வேறு வழியில் போயிட்டுருக்கோம். மனம் திரும்பி ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணணும். அருமையானவர்களே, ஒருவேளை நான் பேசுகிறது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். வசனம் இப்படி இருக்குது, நான் பார்க்குறத நான் பேசுகிறேன், மனசு கஷ்டமாக இருக்குது, நான் வெளியே பார்க்கிறத பேசுகிறேன். வேறு சாக்ரிஃபைஸ் வேணும், சாக்ரிஃபைஸ் வேணும். அன்றைக்கு மருத்துவத்தை தியாகமாக செஞ்சாங்க தேவனுடைய பிள்ளைகள். அலோபதி நம்ம நாட்டில் வந்து சித்தாவும் ஆயுர்வேதிக்கும் தான் இருந்தது. அலோபதி வெளிநாட்டிலேருந்து வந்தது, இங்கிலீஷ் மெடிசன். அன்றைக்கி சேவையாக பண்ணாங்க, எல்லாம் இலவசமாக பண்ணாங்க. இன்றைக்கு பாருங்கள், எல்லாம் மருத்துவமும் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் எப்படி வந்தது? எல்லாமே இந்த சாக்ரிஃபைஸ் போனால் காணாமல் போயிடுச்சுங்க, தியாகமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஆசாரிகள் இப்படி இருக்க வேண்டும். அதன் பிறகு 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. எரிகோ கோட்டை வருது. எரிகோ கோட்டையே அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ஜனங்களை நீ சுற்றி கடப்பாறை எதுவுமே எடுத்துன்னு போவாத, தயவுசெய்து சுற்றி கடப்பாறையா எதுவுமே எடுத்துன்னு போய் நீ ஏதோ தட்டின்னு கிட்டின்னு இருக்காத, நீ பேசாமல் சுற்றி வா. 6 நாளும் சும்மா சுற்றி வா, வாக் பண்ணு. நீ நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ வாக் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சும்மா சுற்றி வா. 7ஆவது நாள் 7 தடவை சுற்றுனார். 7 தடவை சுற்றிட்டு ஒன்றும் இல்லை, ஷவுட், அதை ஆர்ப்பரினார், ரொம்ப சத்தமாக ஆர்ப்பரினார். அந்த ஆர்ப்பரி எப்படி ஆர்ப்பரிச்சாங்கன்னு அங்கே இல்லை. ஓசனான்னு சொன்னாங்களோ இல்லை கர்த்தருக்கு ஜெயம் என்று சொன்னார்களோ ஒன்றும் கத்துனாங்க, ஷவுட்டு, சத்தம் போட்டாங்க, ஆர்ப்பரிப்பாங்க. ஆனால் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் ஆராதனை என்கிற பேரில் அட்டகாசம் நடக்குது பாருங்க. தேவனுடைய ஜனங்களே, ஆராதனை வேளையில் கர்த்தரை ஆர்ப்பரி, உனக்கு முன்பதாக இருக்கிற கடன் என்கிற எரியோ மட்டமாய் கீழே விழுந்துடும். என்ன விழுந்துறேன்னா, வீட்டுக்கு போகும்போது கடனை கொடுக்காத, நானே கட்டின வட்டிலாம் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போகிறான். எனக்கு புரியல. இன்னைக்கு நடக்கிற ஆராதனை, உனக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ பிரச்சனை தீர வேண்டுமா, இந்த ஆராதனை வேலையில் ஆர்ப்பரி. என்னத்தை சொல்லி ஆர்ப்பரிக்கிறது ராஜா?
தட் வேர்ட் ஆல்சோ இஸ் அ டிசப்ஷன். அந்த வார்த்தையெல்லாம் வஞ்சகம். நாங்கள் ஒரு ஊழியத்தில் இருந்தோம், சகோதரர் தீமோத்தேயு அவரெல்லாம் ஒரு ஊழியத்தில் இருந்தோம். அங்கே அப்படி தான் ஆர்ப்பரின்னுவாங்க. சமீபத்தில் ஒரு பெரிய வட இந்தியாவிலேருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருகிற பேர் வேணாம், வருஷத்துக்கு வருகிற ஒரு மிஷினரி ஊழியத்தில் அங்கே நடத்துகிற ஒருத்தர் அதான் சொல்கிறாரு. நான் போகிற இடங்கள்லேயும் அதான் சொல்கிறாங்க. எல்லா இடங்களும் நான் பேசாமல் காதை மூடிக்கலான்னு இருக்கிறேன். என்ன சொல்லி ஆர்ப்பரிக்கிறது? நீ பேசினா பிரச்சனைன்னு தான் பேசாமல் இருன்னு சொன்னார். ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம எங்கே பேசுமோ அங்கே பேச மாட்டோம், பேசக்கூடாத இடத்துல பேசின்னு இருப்போம். ஆண்டவர் சொன்னார், ஆர்ப்பரி விழும். 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஜெயம், கொன்று போடுங்க. 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய தோல்வி, ஆய்பட்டணம். முதல்ல ஒரு பெரிய வெற்றி, அடுத்தது ஒரு தோல்வி. ஏன்? ஜெயித்த உடனே எரிகோவில் இருக்கிற அந்த சால்வைகள் மேலே ஆசை வந்துடுச்சு. ஆகான் பாருங்க, அந்த ஒரு மனுஷனால அந்த குடும்பமே கொலை செய்யப்பட்டது. அவனும் அவன் பிள்ளைகளும் அவனுடைய மனைவி எல்லாம் அவனு கூட சொந்தம்லாம் வந்து கல்லரிச்சி கொலை சொல்லிட்டார் ஆண்டவர். ஒரு இடரல், ஒரே ஒரு வேசி மனம் திரும்பினா அந்த குடும்பத்தையே தேவன் காப்பாற்றினார். இங்கே ஒருத்தன் இடரலானா அவன் நிமித்தம் அந்த குடும்பமே அழிக்கப்பட்டது. முதல்ல வெற்றி, ரெண்டாவது ஒரு தோல்வி. அதன் பிறகு அந்த ஆய்பட்டணத்தை ஜெயிக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு வஞ்சகம், ஏமாற்றப்படுகிறார்கள் கிபியோனியர்கள். 9ஆம் அதிகாரத்தில் ஏமாற்றப்படுகிறார்கள். கிபியோனர் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ட்ரெஸ்ஸு பழைய வஸ்திரம்லாம் போட்டு உயிர் பொழைச்சா போதுன்னு யோசுவாகனத்தில் வந்து நாங்கள் தூரத்துலேருந்து வரோம், எங்களை ஏன்னு உடன்படிக்கை பண்ணுங்க, எங்களை சாகடிக்காதீங்கன்னு சொல்லி ஏமாற்றி அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் பிஞ்சு போன செருப்பெல்லாம் காட்டி அந்த ஒற்றை பூசரம் பிடிச்சி அந்த அப்பம் அந்த கிழிஞ்சு போன துருத்தியெல்லாம் காட்டி எங்களை காப்பாற்றுங்கன்னு இவரும் பரிதாபப்பட்டு இறக்குறாரு. இங்கே தான் யோவான் சொல்லுகிற, நீங்கள் எந்த ஆவியும் நம்பாமல், எந்த ஆவியும் நம்ம நம்பக்கூடாதுங்க. சிலர் பார்த்தீங்களா, கர்த்தர் சிலர் சிக்ஷிப்பார் அவங்களை உருவாக்குறதுக்காக. கர்த்தர் சிக்ஷிக்கிறது நினைக்காம சிலர் வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. கர்த்தர் அவங்கள சிக்ஷிக்கிறாரு, அவங்கள புடமிடுறாரு, அவங்கள உருவாக்க நினைக்கிறாரு, அவங்கள லைட்டாக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவங்கள டெஸ்டிங்கில் வச்சிருக்கிறாரு. பேட்டரி சார்ஜ் ஏறுற மாதிரி வண்டி பேட்டரி சார்ஜ் போயிட்டுருக்கோம், கைட்டு சார்ஜ் கொடுப்போம்ல, நைட்டெல்லாம் சார்ஜ் ஏறின்னு இருக்கும். ஐயோயோ ஏன் பேட்டரியை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிறீங்களான்ட்டு கதவை ஒடிச்சு பூட்டை ஒடிச்சு அந்த பேட்டரி எடுத்துன்னு வந்தால் என்ன ஆகுது? சார்ஜே ஆகாது, யூஸே இல்லை அந்த பேட்டரியில். அப்படி தான் தேவன் சிக்ஷிக்கிறாரு, தேவன் உருவாக்குற நினைக்கிறாரு. ஆனால் அதை உருவாக்குறத அவங்க நினைக்காம இவங்க போய் வாலண்டியர் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ பாவம் கஷ்டப்படுறீங்களே. எந்த ஆவியும் நம்பாமல், இது கர்த்தரால் தான் பகுத்தறிந்து நீங்கள் சோதித்து அறியணும். நேரம் ஓடி போச்சு, அதனால் கடைசியாக போயிடுறேன். நிறைய விஷயம் இருக்குது. 14ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம், சூப்பர் காரியம் இருக்குது. அங்கே காலைப்பு வராரு. காலைப்பு வந்து என்ன சொல்கிறார், இன்றைக்கி எனக்கு 84 ஏஜ், எனக்கு 84 வயசுன்னு சொல்கிறார் யோசுவா கிட்ட. மெனி ரிட்டர்ன் ஆஃப் திஸ் டே, வாட் யூ வாண்ட் அ பான்ச் கேக், யூ வாண்ட் அ பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்டார் ஜோஸ்வா. கேட்கல, என்னப்பா வேணும், என்ன பான்ச் கேக் சாப்பிட்றியா, 84 வயசு ஆச்சு, சாரி பல்லு இருக்காது, ஐஸ் கேக்காக சாப்பிடு, நான் பிளாக் ஃபாரஸ்ட் வாங்குகிறேன், ஸ்பூனில் ஊட்டினா கரைஞ்சிரும், சாப்பிட்றியா, மெனி மோர் ரிட்டர்ன் ஆஃப் தி டே அப்படியான்னு சொன்னார். என்ன வேணும், அவங்களுடைய தோரணை பாரு, என்ன விஷயம் இப்போ அதுக்கு. இல்லை நம்மளை நீ நானும் போனல, 40 வயசாக இருக்கும்போது போனல, 40 வருஷம் ஆமாம் இப்போ அதுக்கு நான். அப்போ போகும்போது எனக்கு வாக்கு பண்ணிங்களே, இந்த ஏனாக்கின் புத்திரன் தேசத்தை, இந்த மலைநாட்டு தாத்தா 84 வயசாச்சு, பேசுகிற பேச்சா அது முதியோர் இல்லத்தில் சேர்க்குற வயசு, நீ நான் மலைநாட்டை கேட்குற, ஒரு மலை மேலே ஓரமாக குந்திருன்னு சொல்லுவோம் நம்ம பாஷையில். 84 வயசாச்சு, எங்கள் அப்பா செஞ்ச ஊழியன்னா, அந்த மனிதன் செய்த காரியம்னா, இன்றைக்கி எங்கள் அப்பாவுடைய காரியங்களை, எங்கள் தாத்தாவுடைய காரியங்களை நாங்கள் தான் எடுத்து நடத்துகிறோம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், அந்த மலைநாட்டத்தார், மலைநாட்டில் யார் இருக்கிறதா, ஏனாக்கின் புத்திரர் இருக்காரு, ராட்சதர்கள் இருக்கிறத 84 வயசு கிழவன் கேட்குறான், யோசுவாவும் கொடுக்குறாரு, வாங்கி ஜெயிக்கிற. என்ன அற்புதமான காட்சி!
ஏன்னா யோசுவாவுக்கு தெரியும், பலன் கொண்டு திடமனதாயிரு, மிகவும் பலன் கொண்டு என்று சொன்ன ஆண்டவர் என்னோட கூட இருந்த அதே ஆண்டவர், போய் வந்த 2 பேர்ல எனக்கு பலன் கொடுத்த அதே ஆண்டவர் எப்புன்னையின் குமாரனாகிய காலேப்புக்கும் கொடுத்திருப்பார் என்பது உண்மை. ஆகையினால இந்த இம்மட்டும் எபெனேசருக்கு ஸ்தோத்திரம் என்பதை தவிர வேற எதுவும் இல்லை. அன்பானவர்களே, கடைசி 24ஆம் அதிகாரம், டைம் தாண்டுது, கடைசி 24ஆம் அதிகாரத்தில் கடைசி சொல்கிறார். அதுக்கப்புறம் இடம்லாம் வருது. என்னென்னா எபூசியர் யூதா புத்திரர் எபூசியரை துரத்தி விடலை, அங்கே எமோரியரை துரத்தி விடல, அநேக காரியங்கள் சில ஜாதிகளும் துரத்தி விடலை. அந்த துரத்தி விடாததனுடைய காரியம்தான் பின்னால் சாமுவேலின் ராஜாக்களின் புஸ்தகத்தில் இஸ்ரவேலருக்கு பெரும் தலைவலியாக போச்சு. தாவீதுக்கு தலைவலியாக இருந்தது. யூதா புத்திரர் நடுவில் எபூசியர் இருந்தாங்க. இவர் யாருக்கிட்ட பேச மாறினா தெரியுமா? தாவீது எபூசியரின் கூட்டம் நடுவில் இல்லை, வாய் கொஞ்சம் அப்படியே நுரெல்லாம் தள்ளி பைத்தியக்காரன் அந்த எபூசியர்கிட்ட தான். இந்த எபூசியர்கள் அவளை விட்டுட்டாங்க. விட்டனா நீ எந்தெந்த காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறியோ, எந்தெந்த பாவங்களை எந்தெந்த காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறியோ அது உனக்கு தலைவலியாக வந்து நிற்கும். அதை ஜெயித்து அந்த பாவங்களை மேற்கொண்டு அந்த அநீதிகளை எல்லாம் மேற்கொண்டு தேவனுக்காக செயல்படணும். கடைசியாக சொல்கிறாரு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், யாரை சேவிப்பீங்க? அவர் கேட்குறாரு, வயசான ஜோஸ்வா, அங்கே இருக்கிற காரியங்களை கும்பிட போகிறீங்களா, இதை கும்பிட போகிறீங்களா, விட்டு வந்தது போக போகிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொன்ன உடனே ஜனங்களாம் சொன்னாங்க, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம்னு ஜனங்களும் சொன்னாங்களாம். என்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க! ஒரு மனுஷன் சொல்கிறார், நானும் என் வீட்டார் இதுவரையிலும் சேவிச்சிட்டோம்ப்பா, இன்னும் கொஞ்ச காலம், கண்ணை மூடுற கொஞ்ச காலங்குது. சிலர் முடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். மோசேஸ் சொல்கிறாரு, முட்செடியில் திருவுளம் பற்றினவர் இந்த 40 வருஷமாக சொல்கிறார். அந்த 40 வருஷமாக அவருக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது அந்த நெருப்பு. 40 வருடமாய் அவர் மரிக்கிற வரையிலும் எரிந்து கொண்டிருக்கிறது. 40 வருடமாய் அவருக்குள்ளே அப்படியே தகனித்து கொண்டிருக்கிறது. ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கிறாங்க. மிஷினரி ஆகட்டும், பாஸ்டர்ஸுங்களாகட்டும், எவாஞ்சலிஸ்ட் ஆகட்டும், தீர்க்கதரிசிகளாகட்டும், அல்லது வேற எந்த போதகர் மேய்ப்பர்களாகட்டும், ஆரம்பிக்கும் பொழுது சரியாய் வைராக்கியமாய் தியாகமாய் அந்த பில்ட் கரெக்டாக கட்டுறாங்க. முடிக்கும் போது சின்னாபின்னமாக முடிக்கிறாங்க. அதுதான் பவுல் கேட்குறாரு, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போகிறீர்களா? இத்தனை புத்தியினர்களா? அடேங்கப்பா, என்ன வார்த்தை! புத்தியினர்களா? அவங்கள என்னது கற்றுக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஆரம்பித்து நல்லா ஆரம்பித்து சரியாக முடிக்க திராணி இல்லாத ஒரு 70-80 வயசில் செத்து போகிற பெயர் பெற்ற ஊழியக்காரங்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? அவனை பார்த்து நான் ஃபாலோ பண்ணுவேன்ல, என்னுடைய ஃபைனல் டெசிஷன் அப்படி தானே ஆகும். சாலமன் கிட்ட கற்றுக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? தாவீது கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா என் இருதயத்துக்கு ஏற்ற என் தாசன் அவனை கொடுத்தா சாட்சி கொடுத்தார் தேவன். அங்கே ஆரம்பிக்கிற ரூத்தில் புஸ்தகத்தை ஆரம்பிக்கிற பெரிய வெளிப்படுத்தல போய் முடியுது. அருமையானவர்களே, கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நினைத்து 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 நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சி நடத்துகிற லைன் ஆஃப் ஜூதா என்கிற யூடியூப் சேனல் நடத்துகிற இம்மட்டும் எபினேசர் என்கிற இந்த நிகழ்ச்சி நடத்துகிற அருமையான தேவ ஊழியர் யூதா ராஜ், அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஸ்டுடியோ இந்த சர்ச்சையெல்லாம் கொடுக்குற தீமோத்தேயு பாபு, இவங்க 2 பேருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இவங்களுடைய சொந்த காரியங்களை சொந்த பணங்களை போட்டு தேவனுக்காக அர்ப்பணித்து செய்கிறாங்க. இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன்.